இன்னைக்கு கோவையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தங்க நகை தொழில் பூங்கா அமைப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். கோவையில் இருக்கக்கூடிய 1,00,000 பேர் இந்த தங்க நகை தொழில் சார்ந்த பெருமக்கள் அனைவருமே இந்த புதிய திட்டத்தின் மூலமாக பயனடைந்து கோவை இன்று இந்தியாவிலேயே 3வது நகரமாக இருக்கின்றது. தங்க நகை தொழில் தயாரிப்பிலே விரைவிலேயே இந்த திட்டம் துவங்கப்பட்டு இந்தியாவிலேயே முதல் தயாரிப்பு ஒரு தொழில் நகரமாக வரப்போகின்றது. தாய் உள்ளம் கொண்டு ஒரு தந்தையாக இருந்து இந்த தொழிலை மேன்மைப்படுத்துவதற்காக எங்களுடைய 10 ஆண்டு கால கோரிக்கையை உடனடியாக 126 கோடியிலே இந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய சாதாரண அடித்தட்டு மக்களிலிருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் அனைவருமே பயன்படும் வண்ணம் அரசே தன்னுடைய முதலீடு செய்து இடமும் கொடுத்து இந்த மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த ஒரு சிறப்பு தாய் திட்டத்தை வழங்கி இருக்கின்றார்கள்.